உலகக்கோப்பையில் அனைத்து அணிகளையும் மிரட்டி வந்த நெதர்லாந்து அணியை ஆஸ்திரேலிய அணி அடித்து துவைத்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்து அணிக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து ஆஸ்திரேலிய அணி சாதனை நிகழ்த்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் இவ்விரு அணிகளும் மோதின. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் ஆடியது. டேவிட் வார்னர் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல்லின் அதிரடி சதத்தால் அந்த அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 399 ரன்கள் குவித்தது. பின்னர் 400 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய நெதர்லாந்து அணி ஆஸ்திரேலிய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் 21 ஓவர்களிலேயே 90 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 309 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் 2 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து துவண்டிருந்த ஆஸ்திரேலியா அடுத்த 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. மேலும் 48 ஆண்டுகால உலகக்கோப்பை வரலாற்றில் 300க்கும் மேற்பட்ட ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற முதல் அணி என்ற சாதனையையும் நிகழ்த்தி வியக்க வைத்துள்ளது. இப்போட்டியில் 44 பந்துகளில் 106 ரன்கள் விளாசி ஆஸ்திரேலிய ரன் உயர்வுக்கு வழிவகுத்த மேக்ஸ்வெல் ஆட்டநாயகனாக தேர்வானார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி வீரர் கிளென் மேக்ஸ்வெல் அதிவேக சதம் விளாசி சாதனை படைத்துள்ளார். நெதர்லாந்திற்கு எதிராக டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் ருத்ர தாண்டவமாடிய மேக்ஸ்வெல் 40 பந்துகளில் தலா 8 பவுண்டரி 8 சிக்சருடன் சதத்தை கடந்தார். இதன் மூலம் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் குறைந்த பந்துகளில் சதம் விளாசிய தென்னாப்பிரிக்க வீரர் மார்க்ரமின் சாதனையை முறியடித்தார். நடப்பு உலகக்கோப்பையில் கடந்த 7ஆம் தேதி இலங்கைக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவின் மார்க்ரம் 49 பந்துகளில் சதம் அடித்ததே சாதனையாக இருந்தது. இந்த சாதனையை அடுத்த 19 நாட்களிலேயே மேக்ஸ்வெல் முறியடித்துள்ளார். மேலும் ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் பறக்கவிட்ட ஆஸ்திரேலிய வீரர்கள் ரிக்கி பாண்டிங், ஆடம் கில்கிஸ்டுக்கு அடுத்தபடியாக மேக்ஸ்வெல் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அத்துடன் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிவேக சதம் விளாசிய வீரர்களில் மேக்ஸ்வெல் 4வது இடம் பிடித்தார். இந்த பட்டியலில் தென்னாப்பிரிக்க வீரர் டிவிலியர்ஸ் 31 பந்துகளில் முதலிடத்தில் உள்ளார். அவரை அடுத்து நியூசிலாந்தின் கோரி ஆண்டர்சன், பாகிஸ்தான் வீரர் ஷாஹித் அப்ரிடி ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நிதித்துறை சார்பு செயலாளர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில் தீபாவளி போனஸை அரசிதழ் பதிவு பெறாத அரசு ஊழியர்கள் சுமார் 18,000 பேரும், தினக்கூலி ஊழியர்கள் சுமார் 5,000 பேரும் பெறுகின்றனர். இதன் மூலம் அரசுக்கு 13 கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிவித்துள்ளார். குரூப் சி மற்றும் கெசட்டட் அல்லாத அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் 7,000 ரூபாய் வரை போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு சார்பு நிறுவனங்களான வாரியங்கள், கழகங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் போனஸ் அறிவிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு சார்பு நிறுவனங்களின் நிதிநிலை காரணமாக கையில் பணம் கிடைப்பதில்லை. துறைகளை பொறுத்து கடந்த சில ஆண்டுகளாகவே போனஸ் என்பது அறிவிப்பாக மட்டுமே இருந்து வந்துள்ளது. போக்குவரத்து உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு 25% போனஸ் வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீபாவளிக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் இதுவரை போனஸ் குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடாதது ஏமாற்றமும் கவலையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு முதல் 20% போனஸ் வழங்கப்பட்ட நிலையில் கொரோனா பேரிடரால் 2020-21ஆம் ஆண்டுகளில் மட்டும் 10% போனஸ் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் கடந்த ஆண்டு இயல்பு நிலை திரும்பிய போதும் 10% போனஸ் வழங்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டதாகவும் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கடந்த ஆண்டை போன்றே தமிழ்நாடு அரசு கடைசி நேரம் வரை தாமதித்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சு நடத்தாமல் 10% மட்டுமே போனஸ் அறிவிக்கப்படும் என்ற கவலை தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதனால் அரசு தேவையற்ற தாமதம் செய்யாமல் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு போனஸை 25% உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதெல்லாம் புராணம் படிக்கணும், நான் அந்த அளவுக்கு படிச்சோம் இல்லை. ஏன்னா இந்த கதையெல்லாம் படித்து சொல்லணும்ல, இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணணும். இந்த ஆய்வுல பண்ணா தான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும். அதுக்கு நான் உட்பட்டவன் அல்ல. எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தன்னை பற்றி தெளிவாக அவரை தெரிவித்து விட்டார் என்றும், விடுதலை போரில் ஈடுபட்டவர்கள் குறித்த ஆளுநரின் பேச்சுக்கு புராணங்களை படித்ததில்லை என்றும், அறிஞர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை என்னிடம் கேட்காதீர்கள் என்று கூறியதை சுட்டிக்காட்டி திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பாஜக அரசு GST வரி விதிப்பு, CAA சட்டம் என்று மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறித்தும் சிறுபான்மை இன மக்களை அங்கீகரிக்க மறுத்தும் சட்டங்களை நிறைவேற்றிய போது பாஜக அரசை ஆதரித்த பழனிசாமி திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலினை குறை கூறி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக சாடினார்.
எடப்பாடியை மக்கள் ஏற்கனவே ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கி எறிந்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குறை கூறினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் பொய் மூட்டைகளை அவிழ்த்துக் கொட்டியிருக்கிறார். 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் நிதி மேலாண்மையை சரியாக கையாளாமல் 5.7 லட்சம் கோடி ரூபாய் கடனில் நிறுத்திச் சென்ற அதிமுக அரசின் குறைகளை சரி செய்வதையே தற்போதைய சவாலாக மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இப்படியொரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது நகைச்சுவையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். முத்துராமலிங்க தேவரின் தங்க கவசத்தை பெற்றுக்கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அதனை தேவர் நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனாளிடம் ஒப்படைத்தார். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் மணிமண்டபத்தில் இருக்கும் அவரது உருவச்சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தங்க கவசத்தை வழங்கினார். தேவர் குருபூஜையின் போது சிலைக்கு தங்க கவசம் பொருத்தப்பட்டு பின்னர் மதுரை அண்ணா நகரில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் உள்ள லாக்கரில் கவசம் பாதுகாப்பாக வைக்கப்படும். ஆண்டுதோறும் இந்த தங்க கவசத்தை அதிமுக பொருளாளர் பொறுப்பில் இருப்பவர்கள் வங்கியிடம் பெற்று அதனை தேவர் நினைவிடத்திற்கு எடுத்துச் செல்வர். அந்த வகையில் நீதிமன்ற உத்தரவுப்படி தற்பொழுது அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனிடம் கவசம் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் பசும்பொன்னிற்கு தங்க கவசம் எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு தேவர் நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனாளிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாஜக ஆட்சியால் தான் வட இந்தியர்கள் ஏராளமானோர் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்ப்பதாக அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கெருகம்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் பாஜக ஆட்சியை கேலி செய்யும் வகையில் பொதுமக்களை கோவிந்தா கோவிந்தா என சொல்ல வைத்தது கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. நாம போட்டா என்ன சொல்லணும்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இன்னொரு வாட்டி மோடி ஆட்சிக்கு தொடர்ந்து பேசிய ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் வேலை வாய்ப்பு தராததால் தான் தனது வீட்டு மாடுகளை வட இந்தியர்கள் மேய்த்து வருவதாக விமர்சித்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சித்தாள் வேலையில இருந்து கொத்தனார் வேலையில இருந்து ஆச்சரிய வேலையில இருந்து எங்க வீட்டில் 5 மாடு இருக்குது. மாடி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. கூட்ட மேடையில் தொண்டர் ஒருவரின் குழந்தையை தூக்கி மடியில் வைத்து அமைச்சர் கொஞ்சியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் 3ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட உறைகிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொண்டமாநத்தம் பகுதியில் உள்ள வெள்ளேரியில் மண் எடுத்தபோது பழங்கால சுடுமண் உறை தென்பட்டது. இதையடுத்து தொல்பொருள் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் அப்பகுதியில் ஆய்வு நடத்தப்பட்டது. அது 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மக்கள் தண்ணீர் எடுப்பதற்காக ஏரிக்கரையில் உறைகிணறு அமைத்திருக்கலாம் என ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். 2 உறைக்கிணறு பாண்டிச்சேரியில் எடுத்திருக்கோம், 1 மொரட்டாண்டியில் எடுத்திருக்கோம். அப்போ அதனுடைய காலம் கணிக்கிறது கஷ்டமா இருந்தது. இங்கு பார்த்தப்போ இது 3ஆம் நூற்றாண்டு கன்ஃபார்மா தெரியுது. உறைகிணறு கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார். மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் அந்த மண்மேடு தெரியுது. எல்லாம் மண்ணை எடுத்துட்டாங்க, டெபாசிட் போயிடுச்சு. மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. பட் அங்கங்கே திட்டா இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இரும்பு கால மக்கள் வாழ்ந்ததற்கும் அதற்கு பிறகு 1ஆம் நூற்றாண்டு கால மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இந்த ஏரியாவில் 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக இங்கு மக்கள் வாழ்ந்திருக்கலாம் எனவும் தொல்பொருள் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் குறிப்பிட்டார். நிதி மோசடி வழக்கில் குற்றவாளிகளை மிரட்டி பணம் பறித்ததாக ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத்குமாருக்கு கோவை சிபிஐ நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. திருப்பூரில் 2 மடங்கு லாபம் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த பாசி நிதி நிறுவனத்தின் இயக்குநர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக அப்போதைய மேற்கு மண்டல ஐஜியாக இருந்த ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத்குமார் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. கோவை மாவட்ட கூடுதல் சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பதால் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குற்றச்சாட்டு பதிவிற்காக பிரமோத்குமார் மீண்டும் ஆஜராகாமல் தவிர்த்துள்ளார். நீதிமன்றத்தில் ஆஜராவதை பிரமோத்குமார் ஐபிஎஸ் தொடர்ந்து தவிர்த்து வருவதால் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்த நீதிபதி வரும் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளார். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேசினர்.
சென்னையில் ஐஐடி குழுவினரை வியாழக்கிழமை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் தொடர்ந்து 456வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராம சபை கூட்டங்களில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே ஐஐடி பேராசிரியர் மச்சேந்திரநாதன் தலைமையில் 2 முறை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனை பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் திடீரென்று சந்தித்தனர். இப்படிலாம் போராடிட்டு இருக்கோம். ஏன் மாவட்ட நிர்வாகம் அரசாங்கத்தை தெரிவிக்கிறீங்களா இல்லையா? ஒரு மக்கள் கோரிக்கையை என்ன நிறைவேற்றப்படுது? இவ்வளோ நாளாக போராடிட்டு இருந்தால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே அப்படிங்கிறத விரிவாக எடுத்து சொன்னோம். மாவட்ட ஆட்சி இது எப்படி பாதிக்கும், தேர்தலை எப்படி பாதிக்கும், ஆளுங்கட்சி எப்படி பாதிக்கும், இந்த திட்டம் ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க, மக்கள் போராட்டத்தை ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத விரிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். மச்சேந்திரநாதன் மரியாதைக்குரிய மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் கமிட்டியை நாளைக்கு பார்க்குறோம். ஸோ நாளைக்கு பார்த்து எங்களுடைய தரப்பு நியாயங்களை, எங்கள் தரப்பு வாதங்களை, எங்கள் தரப்பு விஷயங்களை நாங்கள் அவர்கிட்ட எடுத்து சொல்ல போகிறோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனில் சட்ட போராட்டம் நடத்த தயாராக இருப்பதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். திருச்செங்கோட்டில் குழந்தைகள் விற்பனை விவகாரத்தில் கைதானவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கணவரை பிரிந்து வாழும் பெண்களை இலக்காக கொண்டு கிட்னி பெற முயன்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வறுமையில் வாடும் தாய்மார்களிடம் குழந்தைகளை வாங்கி 5 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கடந்த வாரம் 3 தரகர்கள் மற்றும் ஒரு அரசு பெண் மருத்துவர் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் முக்கிய குற்றவாளியான சித்ரா என்ற பெண்ணை தேடி வருகின்றனர். இந்நிலையில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த கும்பல் குழந்தை விற்பனை மட்டுமின்றி கிட்னி விற்பனையிலும் ஈடுபட்டதும் அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக கணவரை பிரிந்து வாழும் பெண்களை குறிவைத்து அவர்களை மூளைச்சலவை செய்து 5 லட்சம் ரூபாய் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை கிட்னியை பெற முயன்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. மேலும் தங்களது கிட்னியை வழங்க சம்மதம் தெரிவித்து ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை தரகர்களிடம் கொடுத்த 5 பெண்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தை விற்பனை தொடர்பாக கைதாகி சிறையில் உள்ள 4 பேரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த கும்பல் விற்பனை செய்த 7 குழந்தைகளும் பாதுகாப்பாக உள்ளதாக காவல்துறை விசாரணையில் உறுதியாகியுள்ளது. சென்னையில் தெருவில் திரியும் மாடுகளை பிடிக்கும் அரசு பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மை காலமாக மாடுகள் முட்டியதில் பலர் காயமடைந்து வரும் சூழலில் சென்னை மாநகராட்சி சார்பில் மாடுகளை பிடிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாடுகளை பிடிக்கும் அரசு பணியாளர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுப்பது, கடைசியில மிரட்டினாங்க ஒருத்தர் இன்னொருத்தரோட உயிரை பாதிக்கும் வகையில் அவர்கள் செயல்படுத்துகிற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை, இன்னொன்று அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் இருக்கிறதுல நடவடிக்கை, மிரட்டினால் குழுக்களாக வந்தாங்க மிரட்டுறாங்க, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள மிரட்டுறாங்க. டெஃபினட்டாக அதெல்லாம் இப்போ குண்டாஸ் மாதிரி நம்ம நடக்கக்கூடாது இல்லையா? இதனிடையே சென்னை திருவல்லிக்கேணியில் சாலையில் நடந்து சென்ற முதியவரை மாடு முட்டி தூக்கி வீசியதில் அவர் படுகாயமடைந்தார். தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் மீது அக்கறை உள்ளது போல் பேசும் ஆளுநர் RN ரவி சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க ஒப்புதல் தர வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தியுள்ளார். நம்முடைய சங்கரையா அவர்களுக்கு சமூக நீதிக்காகவும் பொருளாதார சமத்துவத்திற்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற 100 வயதை எட்டிய அவருக்கு ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் அதை அளிப்பதற்கு நிச்சயமாக கவர்னர் இதன் பிறகாவது கையெழுத்திடுவார் என்று நம்புகிறேன். சங்கரையாவின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்து தெரிந்து கொண்ட பிறகாவது ஆளுநர் ரவி சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கும் கோப்பில் கையெழுத்திடுவார் என்று நம்புவதாக அமைச்சர் பொன்முடி கூறினார். சென்னையில் ஒவ்வொரு மெட்ரோ ரயிலிலும் பெண்களின் பாதுகாப்பிற்காக காவலர்களை பணியமர்த்த காவலர் குழுவை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களிலும் ரயில் நிலையங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்த 12,000க்கும் மேற்பட்ட பெண் பயணிகளிடம் நிர்வாகம் சார்பில் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் பல்வேறு புதிய பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மெட்ரோ ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கான உதவி எண் ஏற்கனவே உள்ள நிலையில் பெண்களுக்கான புதிய உதவி எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெண்களை அழைத்து பேசும்போது அசௌகரியத்தை தவிர்க்க அதற்கான உதவி மையத்தில் பெண்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவர் என குறிப்பிட்டுள்ளது. ஒவ்வொரு ரயிலிலும் பெண்களின் பாதுகாப்பிற்காக காவலர்களை பணியமர்த்த காவலர் குழுவை உருவாக்கவும், பார்க்கிங், மின்தூக்கி என ரயில் நிலையத்தின் அனைத்து இடங்களிலும் கூடுதல் CCTV-க்களை பொருத்தி பாதுகாப்பு பலப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கான இந்த புதிய பாதுகாப்பு வசதிகள் அனைத்தும் அடுத்த 2 மாதங்களுக்குள் செயல்படுத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது.
தமிழ்நாட்டில் 2022-23 ஆண்டில் மட்டும் 17,328 முறைகேடான மின் இணைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு 103 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வீட்டு மின்சாரத்தை கடைகள், வணிக நிறுவனங்களுக்கு பயன்படுத்துவது பல்வேறு இடங்களில் தொடர்கிறது. இதேபோல் கோவில் திருவிழாக்கள், கடைகள், வணிக நிறுவனங்களில் அலங்கார விளக்குகள் அமைப்பது, சிறப்பு சந்தைகள், கண்காட்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது மின்சாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு ஆண்டுதோறும் பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதன்படி 2022-23 ஆண்டில் 17,328 முறைகேடான மின் இணைப்புகளை கண்டுபிடித்ததுடன் அவர்களிடமிருந்து 103 கோடி ரூபாய் அபராதமாக மின் வாரியம் வசூலித்துள்ளது. 2021-22 ஆண்டில் 13,145 மின் திருட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு 80 கோடி ரூபாயும், 2018-19 ஆண்டில் 18,453 மின் திருட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு 106 கோடி ரூபாயும் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருந்தது. 2021-22 ஆண்டை விட 2022-23 ஆண்டில் முறைகேடான மின் இணைப்பு அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டு அபராதமும் அதிக அளவில் வசூலிக்கப்பட்டுள்ளது. மன வலிமையில் மட்டுமின்றி உடல் வலிமையிலும் தங்களை அசைக்க முடியாது என்பதை காட்டும் வகையில் மல்யுத்த களத்தில் முதன்முறையாக குதித்துள்ளனர் காஷ்மீர் பெண்கள். எல்லைக்கோட்டு பகுதியில் ரஜௌரி மாவட்டத்தின் நவ்சோரா அருகே டியிங் கிராமத்தில் மல்யுத்த போட்டி நடைபெற்றது. வழக்கமாக காஷ்மீரில் ஆண்களுக்கு மட்டும் நடைபெறும் இந்த போட்டியில் முதன்முறையாக பெண்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் ஒருவரோடு ஒருவர் குஸ்தி களத்தில் மல்லுக்கட்டிய காட்சியை காண பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். அவர்களின் உற்சாக முழக்கங்களால் மைதானம் வழக்கத்தை விட கூடுதல் ஆரவாரத்துடன் காணப்பட்டது. 5 போட்டி 5லும் வெற்றி என உற்சாக களிப்பில் உள்ள இந்திய அணிக்கு சிறிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது சகாக்களுடன் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ட்ரக்கிங் சென்றார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் தர்மசாலாவில் நடந்த கடைசி போட்டியில் நியூசிலாந்தை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய நிலையில் இந்திய வீரர்களுக்கு புத்தாக்கமும் புத்துணர்ச்சியும் அளிக்கும் வகையில் 2 நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக BCCI தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தர்மசாலாவிற்கு அருகே தௌலாதர் மலையடிவாரத்தில் இயற்கை அழகு சூழ்ந்த ட்ரையுன் கிராமத்தில் இந்திய அணி முகாமிட்டுள்ளது. இந்நிலையில் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ரத்தோர் உள்ளிட்டோர் ட்ரக்கிங் சென்று ஹிமாச்சலின் அழகங்களை சுட்டிக்காட்டி இந்திய வீரர்கள் யாரும் ட்ரக்கிங் செல்லக்கூடாது என BCCI உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாராகிளைடிங் உள்ளிட்ட சாகசங்களை மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் வரும் 29ஆம் தேதி நடக்கவுள்ள போட்டியில் இங்கிலாந்து அணியை இந்தியா எதிர்கொள்ளவுள்ளது. முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் உத்தரகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி சென்னை வந்துள்ளார். வரும் டிசம்பரில் உத்தரகண்டில் 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்கும் மாநாட்டை அம்மாநில அரசு நடத்த இருக்கிறது. இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி சென்று வருகிறார். 12 நகரங்களில் பேரணியாக செல்லவும் உத்தரகண்ட் முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளார். இதற்காக சென்னை வந்திருக்கும் அவருக்கு பாஜக மாநில நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உத்தரகண்ட் மாநில முதலமைச்சருடன் பாஜக நிர்வாகிகள் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். சுற்றுலா சார்ந்த முன்னணி ஹோட்டல் நிறுவனங்களுடன் உத்தரகண்ட் அரசு கையெழுத்தும் இட்டுள்ளது. ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலான இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. கட்சி பேதமின்றி அரசியல் பிரபலங்கள், திரை நட்சத்திரங்களின் சங்கமத்தால் ரஜினி வீடு நவராத்திரி பூஜையின் போது விழாக்கோலம் பூண்டது. சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள வீட்டில் நவராத்திரி விழாவிற்கு ரஜினிகாந்தும் அவருடைய மனைவி லதாவும் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலினும் சகோதரி செல்வியும் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு வந்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடன் கட்சி பாகுபாடுகளை கடந்து இன்முகத்துடன் உரையாடினார். நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய குடும்பத்துடன் பங்கேற்றார். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய மனைவியுடன் கலந்து கொண்டார். நடிகர் விஜயின் தாய் ஷோபா, நடிகைகள் லதா, மீனா உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் பங்கேற்ற விழாவை சிறப்பித்தனர். படப்பிடிப்பிற்காக ரஜினிகாந்த் வெளியூர் சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.